கடலை மாவு போண்டா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதையும் அந்த குண்டாவில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் தூள், அதாவது மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, அது இதில் மிக்ஸ் ஆகிடுச்சு. 2 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி தெளித்து கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்ப தண்ணியாட்ட போயிருப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பார்த்து தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா வெங்காயத்தையெல்லாம் நல்லா அழுத்தி பிசைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் காந்துச்சுங்க. நம்ம குட்டி குட்டியாக போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி போண்டா சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள். போண்டாவும் டீ எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. ஒரு சைடு வந்தோடனே இன்னொரு டைம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோவாக வச்சு நல்லா திருப்பி விடுங்க, அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அடுத்ததும் போட்டிருக்கேங்க. இப்போ டீ ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. டீ போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். சரியா? ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.